6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியாம், அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டறிந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மீது நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கும் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாடு நகரங்கள் நிலை குலைந்து போகும்போது, நீதி மறைக்கப்பட்டு அநீதி தலை தூக்குகின்ற பொழுது, நாம் நம்பி வாழுகின்ற கலாச்சாரங்கள் எல்லாம் அனாச்சாரங்களாக உருப்பெற்று வருகிற பொழுது, மக்களை நெறிப்படுத்த, ஒருங்கிணைக்க, கரை சேர்க்க ஒரு சில கலங்கரை விளக்கங்கள் தேவைதான். அத்தகைய கலங்கரை விளக்கங்களாக திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நமக்கு புனிதர்கள் புனிதையராக தரப்பட்டிருக்கிறார்கள். நம்மை அவருடைய பாதுகாவலுக்கும் பரிந்து பேசுதலுக்கும் வைக்க இந்த கலங்கரை விளக்கங்கள் நமக்கு ஒளி விளக்குகளாக பாதை தெரிவுற பார்த்து நடப்பதற்கு வழி பிறக்கச் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் நமக்கு தரப்பட்டிருக்கிற தாய் மரியாள், லூர்து அன்னை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறாள். புனிதர் வரிசையிலே தலை சிறந்தவளாக, தனிப்பட்ட வணக்கத்திற்கு உரியவளாக தரப்பட்டிருக்கிற தாயை பற்றி சிந்திப்பது நமக்கு புத்தாண்டின் முதல் 2வது வாரத்திலேயே தரப்பட்டிருக்கிற அருள்வரம். இன்றைய நாள் என்பது பங்களவில் 11ஆம் தேதி எடுக்கின்ற தனிப்பட்ட நாள், வணக்கத்திற்குரிய நாள் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதையும் அவருடைய பாதுகாவலுக்கும் பரிந்து பேசலுக்கும் வைக்கக்கூடிய நாள். எனவே அந்த அன்னை மரியாள் நமக்கு தாயாக தரப்படுவதற்கு முன்னால் அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை பற்றிய பகுதியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நீங்கள் கேட்டீர்கள். விவிலியத்தில் அழைப்பு பற்றிய உரைகள் என்று ஒரு சில உரைகள் உண்டு. இந்த உரைகள் என்று சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்தில் நேரட்டிவ்ஸ் என்று கூறுவோம். அந்த உரைகளில் இறைவாக்கினர்களும் அழைக்கப்படுகிறார்கள். மோயிசன் அழைக்கப்பட்டார். பவுலடிகளார் சவுலாக அழைக்கப்பட்ட பொழுது அவர் பவுலாக மாறுவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட வேதகலாப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆளானார் என்று திருத்தூதர் பணியிலே நாம் 9வது அதிகாரத்திற்கு முற்பட்ட பகுதிகளிலே வாசிக்கின்றோம்.
இந்த அழைப்பு பற்றிய பகுதியை ஏன் உங்களுக்கு தெரிவு செய்தேன் என்றால், இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஒரு சில நல்ல எண்ணங்களுக்குரியவர்களாக, நற்செயல்பாடுகளுக்கு உரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு பற்றிய பகுதி என்று பேசுகிற பொழுது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை 4ஆக நாம் பிரிக்கலாம். முதலில் தாய் மரியாள் அழைக்கப்படுகிறாள். அழைக்கப்படுபவர்கள் யாருமே பணி ஒப்படைக்கப்படுவதற்குத்தான் அழைக்கப்படுவார்கள். வெறுமனே இருந்து காலத்தை விரயமாக்குவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆக அழைப்பு முதலில் விடுக்கப்படுகிறது. அழைப்பு விடுக்கப்படுகிற மாத்திரத்தில் மறுப்பு சொல்வது மனித குறைபாடு. மனிதனுடைய மனநிலையில் எதற்கும் நாம் மறுப்பு சொல்ல தயாராக இருப்போம். ஆக அழைப்பு, மறுப்பு, பிறகு அவர்களுக்கு உறுதி அளிப்பு என்ற நிலை ஏற்படுகிறது. அப்படி சொல்லாதே, உன்னை உறுதிப்படுத்துகிறேன் என்று அவர்களுக்கு உற்சாக உந்து சக்தி வார்த்தைகளை சொல்லி, யார் மறுத்தார்களோ அவர்களை பல்ட்டி அடித்து ஏற்றுக்கொள்ளச் செய்வது இறைவனுடைய அது செயல்பாடு, இறை திட்டம் என்று நாம் அதை சொல்லுகிறோம். ஆக அழைப்பு, மறுப்பு, உறுதியளிப்பு, இதை தொடர்ந்து வருவதுதான் பணியேற்பு. நீ தாயாக போகிறாய், இறைவன் இயேசுவின் தாயாக இருப்பாய், அவர் மேன்மையை மிக்கவராய் இருப்பார் என்று உறுதியளித்து, அந்த நேரத்தில்தான் இது எப்படி ஆகும் என்று கேட்ட அதே மரியாள் பல்ட்டி அடித்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதை நாம் இன்றைய வாசகத்திலே அழகுபட லூக்கா வாய்மொழியாக கேட்டோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை தருவது என் பணியாகிறது. இசையாஸ் அழைக்கப்பட்டார். அவர் எப்படி மறுப்பு சொன்னார்? அசுத்த உதடுகள் கொண்ட நான் ஆண்டவரை கண்களால் கண்டேனே என்று மறுப்பு சொல்லுகிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் பீடத்தை புடைசூட வந்து இறைவனுக்கு துதிக்கீதம் பாடுகிற பொழுது அந்த மறுப்பு சொன்ன அதே இசையாஸ் உற்சாகப்படுத்தப்பட்டவராக, யாரை அனுப்புவோம் என்று யாவே இறைவன் கேட்கிற நிலையில் நானே போகிறேன் என்று முந்திரி கொட்டையாக மாறுகிறார். பிறகு இறைவனின் பரிசுத்தத்தை பறைசாற்றுவதற்கு அவர் பணியேற்றார் என்று இசையாஸ் ஆகமம் 6ஆம் அதிகாரம் நமக்கு அழகுபட தெளிவாக அவருடைய அழைப்பை பற்றி தருகிறது. எரேமியாஸ் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து இறைவனை, அந்த எரேமியாஸை இறைவன் அழைத்த பொழுது என்ன செய்தார்? அவருடைய வாயிலே அவருடைய வார்த்தைகளை ஊட்டினார். அது எப்படி நமக்கு பொருள் தருகிறது என்றால், இறைவனின் வாயாக இருந்து நீ செயல்பட வேண்டும் என்று எரேமியாஸை அழைத்தார். சிறுபிள்ளை எனக்கு பேசத் தெரியாது என்று சொன்ன அதே எரேமியாஸ் இறைவன் தருகின்ற உற்சாக மொழிகளை கேட்கிறார். உனக்குன்னு அரசுகளின் மேலும் ஆதிக்கங்களின் மேலும் வலிமையை கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது எப்படிப்பட்டவராக இருப்பாய்? பிடுங்கி பறிக்க, இடித்து தகர்க்க, கவிழ்த்து வீழ்த்த, கட்டி எழுப்ப, நட்டு வைக்கத்தான் உன்னை அனுப்புகிறேன் என்று 10வது வரியிலே அந்த உற்சாக மொழிகள் இடம்பெறுகின்றன. அதே எரேமியாஸ் இறைவனின் வாயாக இருந்து செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டார். அவர் அழைக்கப்பட்டதனால் நைய புடைக்கப்பட்டார். எந்த நேரத்தில் என் தாய் என்னை பெற்றாளோ என்று பரிதவிக்கின்ற நிகழ்வுகளை புலம்பலாக எரேமியாஸ் ஆகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இப்படியாகத்தான் அழைக்கப்பட்டவருடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அழைப்பு, மறுப்பு, உறுதியளிப்பு, பணியேற்பு, இந்த 4 படிவங்கள், படிநிலைகள் அங்கே இடம்பெறுகின்றன. எதற்காக மரியாள் அழைக்கப்பட்டார்? இறைவனின் தாயாக இருந்து என்று நீங்கள் வெறுமையாக சொல்லிவிடலாம். இறைவனின் தாயாக இருந்து அவள் செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டார் என்று வெறுமையாக சொல்லலாம். மரியாள் என்றைக்கு ஆகட்டும் என்று பதில் இருத்தாலோ அன்றைக்கே அவளுக்கு வந்தது வியாகுலங்கள் தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிற பொழுது, தீர்க்கமான தீர்மானங்களை எடுக்கிற பொழுது, முதுகெலும்பு உள்ளவர்களாக முடிவுகளை சந்திக்கக்கூடியவர்களாக, அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டியவர்களாக மாறுகிற பொழுது மரியாளை கண்டுபாவிக்க தாய் திருச்சபை அன்னை மரியாளை நமக்கு பாதுகாவலியாகவும் பரிந்து பேசுபவளாகவும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால்
நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல மகிழ்வான செயல்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருவது அனைத்தும் துன்பங்கள், துயரங்கள், இக்கட்டு இடர்பாடுகள், குந்தங்கங்கள், குதர்க்கங்கள், சஞ்சலங்கள், சங்கடங்கள் என்று குவிகிற பொழுது மரியாளை நாம் உற்று பார்க்க அவளுடைய பரிந்து பேசுதலை நாம் மன்றாட அழைக்கப்படுகிறோம். நமக்கு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டு நாணயத்தின் பிரிக்க முடியாத இரண்டு பக்கங்களாகத்தான் நமக்கு இடம்பெறுகின்றன. என்றைக்குமே நாம் இன்புற்று இருக்க முடியாது. இன்புற்று இருக்கின்ற மறுதருணமே நமக்கு துன்பங்களின் செய்திகள் வரலாம். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பரிமளிக்கிறது. அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையின் இயல்புகள் தோன்றுகின்றன. ஆக நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் மரியாளிடம் என்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது, மரியாள் முடிவெடுக்க தெரிந்தவள், தீர்க்கமான தீர்மானங்களுக்கு உரியவள், எடுத்த முடிவுக்கு ஏற்ற விளைவுகளை சந்திக்க தெரிந்தவள் என்று நாம் நன்றாகவே அவளிடம் பாடம் கற்பிக்க, அவள் நமக்கு பாடம் கற்பிக்க, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து செல்ல, அதன் விளைவாக வருகிற பல்வேறு தருணங்களை சந்திக்க நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முடிவெடுப்பது அவ்வளவு சுலபம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. முடிவெடுப்பது என்பது நம்முடைய இதயத்தை பிளக்கக்கூடிய நிகழ்வு. முடிவெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது நம்முடைய பல்வேறு வழிவருத்தங்களுக்கு நம்மை ஆளாக்கும். ஏனென்றால் எடுத்த முடிவிற்கு ஏற்றாற் போல நாணயமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் மிகவும் கடினமான வாழ்க்கை பயணம் நம்முடையதாக மாறுகிறது. நாணயமுள்ள அந்த வாழ்க்கை வாழ்ந்த மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? அவள், நீங்கள் தகுந்த முடிவெடுக்க வேண்டுமா? என்னிடம் வாருங்கள், என்னுடைய மகன் சொல்வதை கேளுங்கள் என்று விவிலியத்தின் வரிகள் நம்மிடம் அழகாகவே தரப்பட்டிருக்கிறது. இறைவன் சொல்வதை கேட்கவும் அவள் நமக்கு வழிநடத்துகின்ற பாதையில் நடக்கவும் இந்த மரியாள் நமக்கு தக்கதொரு கலங்கரை விளக்கமாக, ஒளி விளக்காக தரப்பட்டிருக்கிறாள். முடிவெடுப்பதில் 3 வகையறாக்களான மக்களை நாம் தரம்பிரித்து பார்க்கலாம். ஒரு சிலர் ஆமென்றும் இல்லை என்றும் இருப்பவர்கள், வேறு சிலர் ஆனால் போடுகின்ற மனிதர்கள், முடிவெடுக்க தெரியாதவர்கள், முதுகெலும்பு இல்லாதவர்கள், ஆனால் போட்டு சப்பை கட்டு கட்டி தப்பித்து செல்லக்கூடியவர்கள். வேறு சிலர் 3வது வகையான மக்கள், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருப்பவர்கள். மரியாளிடம் எதை நாம் பார்க்கிறோம்? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கின்ற வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்றைக்கு சரி போகட்டும் என்று விட்டிருந்தால் இன்றைக்கு அந்த மீட்பு வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. சரி போகட்டும் என்று சலிப்போடு மரியாள் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு வரலாற்றின் முதற் காட்சி அமைந்திருக்காது என்று ஜெர்மானிய இறையியலாளர் கார்ல் ரானர் என்பவர் அழகாகவே சொல்லுகிறார். But for the fiat of our lady there is no salvation history என்று சொல்லுகிறார். மரியாளுடைய ஆகட்டும் என்ற பதிலிலிருந்து தான் மீட்பு வரலாற்றின் முதல் காட்சியே ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சலிப்பு தட்டுகிற பொழுது மரியாளை நாம் பார்ப்பது நல்லது, மரியாளை சிந்திப்பது நல்லது, மரியாளிடம் நாம் நம்முடைய அந்த பரிந்துரை ஜபங்களை வைப்பது நல்லது என்பதற்கு தக்கதொரு சான்று அவளுடைய அழைப்பு பற்றிய பகுதிதான். சரி போகட்டும் என்று சரித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இறைவன் இயேசு நமக்கு பெருங்கொடையாக தரப்பட்டிருக்க மாட்டார். அவள் கடந்து சென்ற பாதைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது என்ன சொன்னால் ஆகட்டும் என்று சொன்னது தொடர்ந்து கதையாகவே வருகிறது. எகிப்திற்கு தூக்கிச் செல்லுகின்ற நிகழ்ச்சியாகட்டும், பெத்தலையில் பிறக்கச் செய்கின்ற நிகழ்ச்சியாகட்டும், பிறகு தன்னுடைய மகனை காணாமல் போட்டு விடுகின்ற நிகழ்ச்சியாகட்டும், தேடி அலைகின்ற நிகழ்ச்சியாகட்டும், தன் மகன் கண்டெடுக்கப்பட்ட பொழுது என்னுடைய தந்தையின் அந்த நிகழ்வுகளில் நாம் பங்கெடுக்க கூடாதா என்று தன் தாயிடமே கேட்கின்ற மகனுடைய நிகழ்ச்சியாகட்டும், சிலுவை சுமந்து செல்லுகின்ற நிகழ்ச்சியாகட்டும், அந்த ஈட்டி பாய்ந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடுகிற நிகழ்ச்சியாகட்டும், தான் பெற்ற மகனை தன்னுடைய மடியையே முதல் திருப்பலி பீடமாக மாற்றி பலிக்கடாவாக சுமக்கின்ற நிகழ்ச்சியாகட்டும்,
எத்தனை ஆகட்டும் தொடர்கின்றது பாருங்கள். அனைத்தும் ஆகட்டும் ஆகட்டும் என்றே தொடர்கதையாகிறது அவருடைய வாழ்க்கையில். அந்த இக்கட்டு இடர்பாடுகளில்தான் மரியாள் நமக்கு அன்னையாக தரப்பட்டாள். சரி போகட்டும் என்று விட்டிருந்தால் இந்த 7 ஆகட்டங்களும் வந்திருக்காது. இந்த 7 ஆகட்டங்களில் இறைவனுடைய திருத்துவத்தை நிறைவேற்றி இருந்திருக்க மாட்டாள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்பது நம்முடைய திருமுழுக்கிலே தரப்பட்ட அழைப்பு. பல்வேறு இக்கட்டு இடர்பாடுகளுக்கு முன்னால் அந்த எவ்வளவுதான் நம்முடைய துன்பத் துயரங்கள் வந்தாலும் இறைவன் இருக்கிறார். இறைவன் இரக்கம் கரை சேர்க்கும். மரியாளுடைய பரிந்து பேசுதல் எனக்கு கிடைக்கும், அவளுடைய அருள் வரங்களால் என்னுடைய வாழ்க்கையில் விடியல் வரும் என்ற எதிர்நோக்குத்தான் இந்த அழைப்பிலே புதைந்திருக்கின்ற பாடம். ஆக மரியாளை கண்டு பாவிப்பவர்கள் அந்த மரியாள் யாருடைய ஒரு தாயாக இருந்தால் இறைவனுக்கே தன்னுடைய கருவை ஒரு திருப்பட்டகமாக நற்கருணை பேழையாக முதலில் வைத்தவள் இந்த மரியாள் தான். அந்த மரியாளிடம் நாம் கேட்கின்றவைகள் கிடைக்காமல் போகாது. அந்த மரியாளை அந்த தனிப்பட்ட வணக்கம் செலுத்தி அவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது நாம் வீணடிக்கப்பட மாட்டோம், கரை சேர்வோம். நமக்கு தரப்பட்ட ஒரே ஒரு கலங்கரை விளக்கம் இந்த தாய் தான். நீங்கள் நூர்து நகருக்கு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் வீல் சேரிலே கொண்டு வருவார்கள், நோயாளிகளை கொண்டு வருவார்கள். இந்த வீல் சேரிலே அமர்ந்தவர்கள் கூட திருப்பலிக்கு பின்னால் எழுந்து நடப்பதை நானாக என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். மரியாளுடைய அற்புத உதவிகளை பெறுகிறவர்கள், மரியாளிடம் சென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் கரை சேருவார்கள். அவர்கள் ஒளியை பெறுவார்கள், இறை ஆசீருக்கு உரியவர்களாக மாறுவார்கள். எனவேதான் மரியாள் நம்மை நிச்சயமாக கைவிட மாட்டாள் என்ற உறுதி, அந்த எதிர்நோக்கு நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆசீராக இருக்கட்டும். கிரேக்க சொல்லில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதைத்தான் சுருக்கமாக முதல் வாசகம் நமக்கு வாசித்து தரப்பட்டது. மக்காரியோஸ் என்பது அந்த சொல். மக்காரியோஸ் என்றால் மகிழ்ந்திரு, ஆசீர் பெறு. மக்காரியோஸ் என்றால் இறை ஆசிருக்கு உரியவனாயிரு. ஆக இந்த மக்காரியோஸ் என்ற வார்த்தையை வைத்துத்தான் பேறு பெற்றவர், ஆசீர் பெற்றவர், மகிழ்வுக்கு உரியவர் என்பது நமக்கு அருளப்படுகிறது. வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் அனைவரும் இறைவரின் ஆசீரை பெற்றவர்கள், நாம் அனைவரும் மற்றவருக்கு ஆசீராக இருக்கக்கூடியவர்கள். எப்பொழுது? நம்மால் பிறர் மகிழ்கிற பொழுது, நம்மால் பிறர் வளர்கிற பொழுது, நம்மால் பிறர் தன்னுடைய கண்ணீர் கதைகளை துடைக்கிற பொழுது நாம் ஆசீர் பெற்றவர்கள், பிறருக்கும் ஆசீராக அழைக்கப்பட்டவர்கள் என்பது முதல் வாசகத்தின் சுருக்கம். இந்த ஆசீர் பெற்றவர், மகிழ்வுக்குரியவர், பேறு பெற்றவர் மரியாளாக இருந்ததனால்தான் காலம் நிறைவுற்ற பொழுது பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவராகவும் அவரை நமக்கு அவர் வழியாக நாம் சுவிகார பிள்ளைகளாகும் பெரும்பேற்ற இறைவன் நமக்கு கொடுத்தார் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4க்கும் மேற்பட்ட பகுதியிலே வாசிக்கப்பட்டது. ஆக இந்த மரியாள் வழியாக இறைவனின் சுவிகார பிள்ளைகளாகும் பெரும்பேற்றை தூய ஆவியின் வழியாக பெற்ற நீங்களும் நாங்களும் அனைவருமே இறைவனுடைய மகிழ்வுக்குரியவர்கள், ஆசீருக்குரியவர்கள், பிறருக்கு ஆசீராக நாம் அனைவரும் தரப்பட்டிருக்கிறோம் என்ற இருமாப்பு இந்த வாசகங்களுக்குள்ளே நமக்கு புதைக்கப்பட்டு தரப்படுகிறது. அந்த புதையலை வெறுமனாக வைத்திருந்தால் போதாது, புதையலுக்குரிய செயல்பாடுகள் வேண்டும். பிறர் கண்ணீர் கதைகளை துடைக்க, பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்க, அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று மன்றியிட்டு மன்றாட நாம் அனைவரும் குடும்பமாக அழைக்கப்படுகிறோம். இந்த குடும்ப உணர்வோடு மரியாளுடைய பரிந்து பேசலுக்கும் பாதுகாவலுக்கும் நம்மை ஒப்படைத்து அவளை போல் முடிவெடுக்க தெரிந்தவர்களாக, தீர்க்கமான தீர்வுகளுக்கு உரியவர்களாக, எடுத்த முடிவினால் வருகின்ற இக்கட்டு ஏற்பாடுகளையும் விளைவுகளையும் சந்திக்க திராணி உள்ளவர்களாக நாம் அனைவரும் வாழ தொடர்ந்து இந்த திருப்பலிக்குள் பயணிப்போம். ஆமென்.
சுதிக்குரிய பரிசுத்த கருணை பக்தியாய் ஆராதனை என் இசையும் புரிவோம். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உடைய திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுட ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். தந்தையாக இறைவனோடு துயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.